மதுரை மாட்டுத்தாவணி அருகே நக்கீர தோரணவாயில் இடிப்பு பணியின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கட்டிட ஒப்பந்ததாரர் நல்லதம்பி மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்மைச் செய்தி: தோரண நுழைவாயிலை இடிக்கும் போது விபத்து ஏற்பட்டு கொக்லைன் ஆபரேட்டர் இடிபாடுகளில் நசுங்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி அருகே நக்கீர தோரணவாயில் இடிப்பு பணியின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி நக்கீரர் தோரண நுழைவாயில் நேற்று இரவு இடிந்து விழுந்த விவகாரத்துல மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் மீது 3 பிரிவுல வழக்கு பதிவு செய்து புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில நக்கீரர் தோரண வாயில் என்ற அந்த நுழைவாயில் 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த தோரண வாயிலானது போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக ஒரு வழக்கறிஞர் ஒருவர் அதாவது பொதுநல வழக்காக தொடர்ந்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி உடனே அந்த தோரண வாயிலை இடித்து அகற்றுமாறு உத்தரவிட்டிருந்தார். உத்தரவிட்டு நோட்டீஸ் கொடுத்து 1 மாத காலத்துக்குள் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில நேற்று நள்ளிரவு அந்த தோரண வாயிலை இடிப்பதற்காக 10 மணி அளவில் அதற்கு தயாரானனர். இந்த நிலையில்தான் பொக்லைன் ஜேசிபி மூலமாக அதை இடிக்கும் போது விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட நிலையில் அதை இடித்துக் கொண்டிருந்த போதே பொக்லைன் ஆபரேட்டர் அந்த இடத்திலே நாகலிங்கம் என்பவர் அந்த இடத்திலேயே நசுங்கி இறந்தார். அதுபோக அந்த ஒப்பந்ததாரர் பலத்த காயத்துடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் இது சம்பந்தமாக அதாவது புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் நல்லதம்பி ஆகிய இருவர் மீதும் PNS சட்டப்பிரிவான 105, 289, 290 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.